வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும், புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாதிரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு இது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, வேலை வாய்ப்பு ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்த்துட்ருக்காரு, இப்போ வக்கரமாயிட்டார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது இப்போ ஆகஸ்ட் மாதம் வக்கரத்தில் தான் இருக்கிறார், 4ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு இல்லையா? இது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களை வச்சு இந்த மாதம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு? கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருவே இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். 11th பிளேஸ், 11th பிளேஸில் உச்சம் வேறு. எப்போவுமே உச்சமடைஞ்ச கிரகம் அப்படிங்கும்போதே ரொம்ப பயங்கர பவர். அப்போ இந்த 11th பிளேஸ் அப்படிங்கும்போது இவங்களுக்கு, இந்த கன்னிராசினர்களுக்கு இந்த குரு பேச்சிலேருந்தே ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதனால் இவங்களுக்கு ஒரு டல்னஸ் வருது அப்படின்னா, இவங்க ஜென்மராசியை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார். ஆனால் இப்போ வக்கர சனி தான் பார்வை விழுறது, கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னாலும் அங்கே சுக்கிரன் வேறு நீச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டுருக்கார் ஜென்மராசியில். என்ன இந்த இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இது தான் கொடுக்குமே தவிர, பட் பொருளாதாரத்தில் இவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஏன் அப்படின்னா, குரு நல்ல சூப்பரான ஒரு இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த குரு பகவான் 4-7 குடையவர். ஸோ சுகாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அதேமாரி 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் அதேமாரி செவ்வாய் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வர்றார், ரொம்ப. ஏன்னா ஜீவனஸ்தானத்துக்கு திக்பலம். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா உபஜயஸ்தானமில் அது ஒன்று. அப்போ வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த செவ்வாயும் அமர்றார். அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறத விட, முதல்ல இந்த 3-8 குடையவன் அஷ்டமாதிபதி வலுவடைகிறார். ஏன்னா 10ஆம் இடம், 10ஆம் இடம்ங்கும்போது அவருக்கு ஒரு பவர் கிடைக்கிறது. அது மூலமாக தொழில் நல்ல விருத்தி அடையும் இந்த காலகட்டம். அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல குரு அந்த இதை கொடுத்துருவார். அப்போ சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு கொடுக்க போகிறார். அதே சமயம் இந்த ஜீவனத்தில் இருக்கிற செவ்வாய் இவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். என்ன 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சூரியனும் வேறு இருக்கார் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 18ஆம் தேதியிலேருந்து தான் அவர் விரயத்துக்கு வரப்போகிறார். விரயத்தில் ஆல்ரெடி கேது உட்காந்துட்டுருக்கார். இவங்களுக்கு ஆன்மீக விஷயமாக ஒரு புனித யாத்திரை இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். இதை உறுதியாகவே சொல்லலாம். நிறைய பேருக்கு திட்டமிடாமல் இருக்கிறவங்க கூட டக்குன்னு எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு. என்ன அதேமாரி 6ஆம் இடத்துல ராகு ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த மறைவு ஸ்தானத்துலலாம் இந்த அசுப கிரகங்கள் தான் கொஞ்சம் நல்லது தான். அதேமாரி 7ஆம் இடத்துல சனி,
அது ஒன்று தான் கொஞ்சம் இவங்களுக்கு. ஆனால் அந்த சனி பகவானும் வக்ரகதியில் தான் இருக்கார். ஸோ வக்ரகதி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு இவங்களுக்கு நன்மை. அந்த கடுமை, இந்த பார்வை கடுமை குறையும். ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. என்ன ஒன்று, 2 தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் நீச்சமடைகிறார். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கும்போதே சுக்கிரனால் தடைப்படக்கூடிய அந்த பொருளாதார பற்றாக்குறை குருவின் மூலமாக நிவர்த்தி அடையும். பிரச்சனை இல்லை. என்ன உங்களுக்கு யார் கொடுத்தா என்ன, உங்களுக்கு இப்போ இந்த ஏ கொடுத்தா என்ன, பி கொடுத்தா என்ன, உங்களுக்கு வருமானம் வந்துடுது. நல்லது நடக்கணும், நல்லது நடக்கணும், அவ்வளோதான். யார் கொடுத்தா என்ன, ஸோ வந்துடுது. சுக்கிரனால் விளையக்கூடியது குருவால் நிவர்த்தி அடைஞ்சிடும். ஸோ பிரச்சனையே இல்லை இவங்களுக்கு. அதுமாரி படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும் இந்த காலகட்டம். ஏன்னா குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது இந்த கன்னி ராசி நேர்களுக்கு. அது அந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா, அதெல்லாம் ஒரு பெரியது. அதேமாதிரி இந்த ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறா பாருங்க, அவளுக்குலாம் நல்ல ஒரு இந்த விசா கிடைக்கிறது, அது இது இந்த இந்த பேங்க் லோன்லாம் கூட ஈஸியாக சேங்ஷன் ஆகிடும் இந்த காலகட்டம். ஏன்னா ஒரு உயர்வை கொடுக்கறதுக்காகவே குரு உட்காந்துட்டுருக்கார். டக்கு டக்கு டக்குன்னு, ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி, டக்கு டக்கு டக்குன்னு இவங்களுக்கு 7 வேற நண்பர்கள் ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ படிக்கிற குழந்தைகள், இப்போ நான் வந்து கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க, என்னோட பையன் படிக்கிறான், என்ன நான் வந்து போய் அந்த பையனுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் செய்ய முடியல, என் ஃப்ரெண்டு செய்வான். நட்பு வட்டாரம் நல்லா அவன் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அந்த பையனுக்கு வேலை ஆகிடும், கரெக்டாகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குழந்தைகளுக்கு. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். புதுசாக தொழில் தொடங்குறவாளுக்கு இது ஒரு நல்ல நேரம். கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம், 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்காரே அப்படிங்களாம். ஆனால் அதைத்தான் நான் சொல்ல வரேன், 2ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைஞ்சாலும் அந்த 4ஆம் இடத்து அதிபதி உச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கார். ஆமாம், சூப்பரா. அப்போ அந்த ஆள் எடுத்துக்கோ, இவரும் கொஞ்சம் அப்படியே இதில் சைலண்டாக இருக்கட்டும், அவர் எடுத்துக்கோங்க. அவர் தான் பரபரப்பாக இருக்காரு, அவரும் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதில் தொழிலில் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இந்த காலகட்டம். திருமண வாழ்க்கை ரீதியாக எப்படி சார் இருக்கும்? ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து பாடாப்பட்டிட்டாப்புல, 6ஆம் இடத்துல வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டத்தை போயிட்டுருக்கு. குடும்ப வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கைன்னா நல்லா தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவோம். சில பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க கன்னி ராசியில். அது எப்படி இருக்கலாம் இந்த மாதத்துக்கு? ஆனால் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மிதுனம் கன்னி 2லையுமே குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றி இல்லை அப்படி இருப்பாங்க. அதே இந்த பக்கம் பாருங்க, தனுசு மீனம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 4 இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். அப்போ மற்றவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லையான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் ஒரு எப்போவுமே சண்டையாக இருந்ததுன்னு வச்சுங்க, சச்சரவு சண்டைனாலே அது வந்து குடும்பமே கிடையாது. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை இருக்கும், அந்த ஊழல்மாங்க. ஏன்னா அந்த ஊழல் வந்தால் தான் கூடல் நடக்கும். அதனால தான் அந்த ஊழல்லாம் வச்சான், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போது தான் தெரியும் அவங்களோட இது. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஆகும். அதுக்காக தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இந்த கன்னிராசி நேர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிளாக போயிடும் இந்த காலகட்டம். ஏன்னா இவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும், அதை வெளிக்காட்ட தெரியாது. இதுதான் பெரிய இதுவே. என்ன சில பேர் பார்த்திங்கன்னா உருவாங்க, ஐயோ என் மனைவி என் குடும்பம் அப்படின்னு. இவங்களுக்கு அது தெரியாது. இந்த நடிப்புங்கிறத விட சில பேர் ஓப்பனாகவே இருப்பாங்க, இவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இவங்க மனசுக்குள்ளேயே போட்டுப்பாங்க, ஐயோ நம்ம ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, நம்ம வாழ்க்கை துணைக்கு இந்த மாதிரி வந்துடுச்சேன்னு. ஸோ அவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போயிடும். திருமண யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அவங்களுக்கு குருவோட சப்போர்ட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த குரு தான் வந்து இந்த 3, 5, 7 பார்க்கறதுனால அந்த குருவோட பார்வையால் புத்திரஸ்தானம் பலமடைகிறது, அதேமாரி வாழ்க்கை துணை ஸ்தானம் பலமடைகிறது. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்டில் திருமண யோகம் கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். சூப்பர், அது பெரிய பாக்கியம், டக்குன்னு நடந்துடும். அதாவது ஹஸ்தம் திருவோணம் இதெல்லாம் நிறைய கல்யாண பிரச்சனை. ஆனால் இந்த ஹஸ்தத்துக்கு டக்குன்னு இப்போ ஆகிடும், டக்குன்னு முடிச்சிடுவாங்க, தள்ளிக்கிட்டே போகும், முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல சான்ஸ் இந்த கன்னிராசி நேர்களுக்கு கிடைக்கும். அதனால் திருமண பாக்கியம் கை கூடும். ஓகே, பரிகாரம் கன்னிராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து பெருமாள் கோயில் போகிறது எப்போவுமே நான் சொல்கிறது தான். ராசிக்கு புதன்கிறதுனால பெருமாள்
வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோயில் போயிட்டு வருது. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக. ஆஞ்சநேயர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் இவங்களுக்கு. ஆஞ்சநேயர் இப்பவும் வாழக்கூடிய ஒரு சொரூபி, அது உங்களுக்கே தெரியும். சிரஞ்சீவி இப்போவும். ஏன்னா இப்போ வந்து இந்த ஸ்ரீராம ஜெயம் இது பண்ணும்போது அந்த ராமரோட இது நடக்கும்போது, இந்த ராமர் சீதாராம கல்யாணம் அப்படிங்கும்போது ஒரு பலகை அங்கே போட்டு வச்சுருவாங்க, போட்டு கோலம் போட்டு அங்கே ரெடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் வருவார்னு ஒரு ஐதீகம். சில இடத்துல வரும், கரெக்டாக அந்த வானரம் வந்து உட்காரும். இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம். கேள்விப்பட்டுக்கிறேன். வந்து உட்காரும். அப்போ அதெல்லாம் வந்து நடக்கிறது ஒரு சக்தி. அந்த ஆஞ்சநேயர் தான் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஸோ ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய நமக அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷம். டெய்லி ஒரு 108 தடவை ஆஞ்சநேயரோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.